அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மைத்தம்மா பேசுகிறேன். நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின பிடிங்க பிடிங்க மயில் முட்டையை பிடிங்கன்ற புத்தகத்திலிருந்து வெயிலில் வாடிய அழகிய தக்காளி. அம்மா, இன்னைக்கு கடைக்கு போகும்போது நானும் வரட்டுமா? மழலை மொழியில் கேட்டாள் சுனிதா. வா. ஆனால் அங்கே அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, சரியா? சரிம்மா, எதுவுமே கேட்க மாட்டேன் சொன்னாள் சுனிதா. சுனிதாவிற்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் அதிகம். காய்கறி சந்தை எப்படி இருக்கும் என அம்மாவிடம் கேட்டு வரைந்திருந்தாள். ஆனால் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. அன்று அந்த ஆசையும் நிறைவேறப் போகிறது. அம்மா, எதுக்குமா இத்தனை துணிப்பை? கடைக்காரர்கள் தரமாட்டாங்களா? தருவாங்க கண்ணு. அவங்க கொடுக்கறது பிளாஸ்டிக் பை. அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதில்லை. நாமளே பை எடுத்துகிட்டு போனால் அந்த பிளாஸ்டிக் பையை தவிர்க்கலாம் தானே சொன்னார் அம்மா. சுனிதா வகுப்பிலும் பிளாஸ்டிக்கின் தீமை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க டீச்சர். அது இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம அம்மா போல எல்லாரும் இருந்துட்டா இந்த பிளாஸ்டிக் பை இல்லாமல் போயிடுமே நினைத்தாள் சுனிதா. பிளாஸ்டிக் தீமைகளையும் அம்மாவின் உரையாடலையும் ஓவிய கதையாக வரையணும். நேரம்தான் கிடைக்கல. தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் சுனிதா. போகலாமா? வா வா போகலாம். அம்மா, வண்டியில் போகலையா? நாம் நடந்து போகிற தூரம்தான் கடை இருக்குது. இங்கே போகிறதுக்கு எதுக்கு வண்டி? நாம் நடந்தே போயிடலாம் என்றாள் அம்மா. வண்டியில் போனால் நேரம் மிச்சமாகும் தானேம்மா? நேரம் மிச்சமாகும், ஆனால் தேவையில்லாமல் பெட்ரோல் செலவாகும், சுற்றுச்சூழல் கேடாகும். அவசர தேவைக்காகத்தான் வண்டி பாப்பா. இந்த செய்தியை மனதில் குறித்து கொண்டாள். அம்மாவிடம் நடந்து செல்வதிலும் மகிழ்ச்சி இருந்தது. வழியில் பார்த்து தெருவில் உள்ள பெயர்களை சரியாக எழுதியிருக்கிறார்களா பார்க்க சொன்னார் அம்மா. தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருந்த பெயர்கள் ஒரு சில இடங்களில் பிழையாக எழுதியிருந்தது. பிழையை சுட்டி காட்டினாள் சுனிதா. இதுபோல சிறிய தவறுகளையும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் பெரிய தவறுகளாக மாறும் சொல்லிக்கொண்டே நடந்தார் அம்மா. அமைதியாக கேட்டுக்கொண்டே உடன் நடந்தாள் சுனிதா. காய்கறி கடைகள் வரிசையாக இருந்தன. கேரட் 1/2 கிலோ 20 ரூபா, தக்காளி 2 கிலோ 50 ரூபா, வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா. கூவி கூவி விற்று கொண்டிருந்தார்கள் வியாபாரிகள். ஒவ்வொரு கடையிலும் எவ்வளவு கூட்டம்! வரிசையில் போனால் எவ்வளவு எல்லோருக்கும் மனதிற்குள் நினைத்தாள் சுனிதா. ஒரு கடைக்குள் சென்ற அம்மா பொருட்களை பட்டியலை நீட்டினார். நேரமானதே தவிர பொருட்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அம்மா போலவே பலரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வெகு நேரம் கிடைத்ததே பொருட்கள் கிடைத்தன. கருணைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம் போன்ற கடினமான காய்களை ஒரு பையிலும், கோவைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி போன்றவைகளை ஒரு பையிலும் போட்டுக்கொண்டார். தக்காளியை பையை என்னிடம் தந்தார். அம்மா காய்கறிகள் வாங்குவது வியப்பாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் காய்கறிகளை தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது தக்காளி ஒன்று அழுகியிருந்தது. பாப்பா, இதை போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வா. அம்மா, இந்த தக்காளியை நம்ம வீட்டு மாடியில் வைக்கட்டுமா? காக்கா சாப்பிடும் என்றார். சரி, போய் வை. அந்த அழுகிய தக்காளி எடுத்துக்கொண்டு மாடியில் போய் வைத்தாள். இந்த பாப்பாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு! அழுகிய தக்காளி என்றாலும் பறவைக்கு உணவாகுமே என்று நினைத்தது. வியந்தது. அழுகிய தக்காளிக்குள் இருந்த ஒரு விதை. அட, நீ வேற! நம்மளை குப்பையில் வீசி இருந்தால் கூட அங்கே இங்கேன்னு எங்கேயாவது செடியாக முளைத்திருக்கலாம். இப்போ இந்த மாடி வெயிலில் காய போட்டுடுச்சு இந்த பாப்பா. வருத்தப்பட்டது மற்றொரு விதை. நாம் நல்ல தக்காளியாக இருந்திருந்தால் சூடான அடுப்பில் போட்டு குழம்பு வச்சுருப்பாங்க. அதோடு நம்ம கதை முடிஞ்சிருக்கும். பறவையாவது சாப்பிடுவதே மகிழ்ச்சி தான் என்றது மூன்றாவது விதை. மனிதர்களுக்குள்ளோ பறவைகளுக்கோ உணவாகத்தான் போகிறோம் தவிர மீண்டும் செடியாக போகவில்லை. சிரித்ததே ஒரு விதை. அப்படி இல்லை, மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் வேறுபாடு இருக்கு சொன்னதும் ஒரு விதை. எல்லோருக்கும் கொஞ்ச நேரம் பேச போகிறீங்க, அப்புறம் என்ன ஆக போகிறோமோ? அட போங்கப்பா, அழுத்து கொண்டது ஒரு விதை. இருங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். மனிதர்களுக்குள் உணவாகும் போது நமக்கு மறுபிறப்பு இல்லை. ஆனால் பறவைகளுக்கு உணவாகும் போது மீண்டும் செடியாக வாய்ப்பு இருக்குது. என்னது, பறவைகளுக்கு மூலம் நமக்கு செடியாக வாய்ப்பு இருக்கா என்றது ஆச்சரியப்பட்டது ஒரு விதை. நிச்சயமாயிருக்கு. ஆனால் நம்ம எல்லோருக்கும் இருக்கான்னு உறுதியாக சொல்ல முடியாது. குழப்பமாக சொல்லு. நம்மை சாப்பிடும் பறவைகள் எச்சத்தின் மூலம் மீண்டும் செடியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எச்சம் கட்டட இடுக்குகளில் விழுந்து விட்டால் முளைப்பது கடினம். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். காத்திருக்கலாம். யார் முளைத்தாலும் மகிழ்ச்சிதான். மாடியில் இருந்த தக்காளியை அருகில் வந்து கொத்தியது மைனா. ஒரு பகுதியை சாப்பிடுவதற்குள் காக்கா கத்திக்கொண்டே தன் பங்குக்கு கொத்தியது காக்கா. அதை பார்த்து வந்த காகங்கள் பறந்து வந்தது. தங்களுக்குள் பிரித்து கொண்டன. மாலை நேரத்தில் தோட்டத்து மரத்தில் அமர்ந்த பறவைகளும் எச்சமிட்டன. அவை மண்ணில் விதைகளாக விழுந்தன. தோட்டக்காரர் பாய்ச்சிய நீரில் ஒரு வாரத்தில் செடிகளாக முளைத்தன. முளைத்த செடிகள் எங்கே நண்பர்கள் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.